அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக எச்சரிப்பது என்ன, எதிர்பார்ப்பது என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது பல வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். செவ்வாய் 5ஆம் இடத்தை அலங்கரிப்பதால் பல பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தை பார்க்கின்றன. லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூட போகிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை விட அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்ப உறவுகளில் இருந்த பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பல்வேறு வகையில் இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பழைய கடன்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம். செவ்வாய் உச்சபலத்தை இழந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைந்து மிக வலுவுள்ளதாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்புகள் ஒருபடி கூடுதலாகவே இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் உச்சபலத்தை இழப்பதால் சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் பெரிய அளவிலான நெருக்கடிகளாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்டவை தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பம் அவர் உச்சபலத்தை இழப்பதால் ஏற்படலாம். ஆனால் அவர் 5இல் நுழைந்திருப்பதால் அமோகமான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது 9இல் இருக்கும் குரு பகவான் தனது சுப பார்வையை 5ஆம் இடத்தின் மீது பதிவதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையால் சுக்கிர மங்கள யோகமானது முற்பகுதியில் கிடைக்க இருக்கிறது. முழுமையாக அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிக வலுவாக குரு மங்கள யோகம் கிடைக்கிறது. குருவின் மங்களகரமான பார்வை செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல வகையிலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஏனென்றால் மிக வலுவாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆனால் லாபஸ்தானத்தை செவ்வாய் பல கிரகநிலைகளுடன் இணைந்து பார்ப்பதால் இந்த தருணத்தில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அமைவதோடு உறுதியாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல சிக்கல்களை முழுமையாக களைவதால் தொழில்துறை வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. புதிய கிளைகளை திறக்கலாம். புதிய முதலீடுகளை அளவோடு மேற்கொள்ளலாம். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பல புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதோடு புதிய ஆர்டர்களையும் சிறப்பாக புதிய டெண்டர்களை எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் பலம் பெற்ற நிலைகளுடன் இணைந்து செவ்வாய் வலம் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்த்த அத்தனை காரியங்களிலும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பக்கபலமாக அமைவதால் நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சுக்கிரன்
மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் கிடைக்காமல் மறுக்கப்பட்ட சூழலில் அந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் தருணமாக சிறப்பாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. பல வகையான காரிய தடையும் சிரமத்தையும் சிக்கலையும் அதீதமாக சந்தித்து வந்த சூழலில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை கிடைக்கும். சிறு முயற்சியிலே புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிரந்தர வருமானம், நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடுவதோடு வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக இந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டுதல், சொந்தமாக வீடு வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சொந்த வீடு அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வளகாப்பு, மகப்பேறு உள்ளிட்ட பல சுபகாரியங்களை அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு குரு சுக்கிர மங்கள யோகமும் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் செல்வாக்கை மேம்படுத்தும். வருமானம் பல மடங்கு உயரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. திரைப்படத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் பெற்று தரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அனுகூலமானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியலில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பெரும்பளவிலான சிக்கல்கள் விலகும். குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதித்து வந்த சூழலில் அவை விலகி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.